கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். கடந்த சில வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 1 முதல் 6 வரைக்கும் உள்ள இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த பகுதியை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே எதை பார்த்தோம் என்று சொன்னால், 2ஆம் வசனத்தை மையமாக வைத்து ஆடுகள் நன்றாக தூங்க வேண்டும் என்று சொன்னால், ஆடுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவைகளுக்கு 4 அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதை போன வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே எப்படி வருகிறது என்று சொன்னால், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை இளைப்பாற பண்ணுகிறார் என்று இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே வருகிறது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை இளைப்பாற பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறாரா? பாருங்க, மனுஷனுக்கு எது முக்கியம்? இளைப்பாறுதல் முக்கியம், நிம்மதி முக்கியம், சமாதானம் முக்கியம், சந்தோஷம் முக்கியம். கர்த்தர் என்ன பண்றாரா? நம்முடைய மேய்ப்பராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா? நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து நம்மை இளைப்பாற பண்ணுகிறாராம். நம்மை நன்றாக படுக்க வைக்கிறாராம். நம்மை நன்றாக தூங்க வைக்கிறாராம். நம்மை நிம்மதியாக தூங்க வைக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து என்னை இளைப்பாற பண்ணுகிறார். இளைப்பாற பண்ணுகிறார். இதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 2ஆவது வசனத்தை 4 அடிப்படை தேவைகள் இருக்கிறது. ஆடுகள் நன்றாக படுத்து தூங்க வேண்டும் என்று சொன்னால் அவைகளுக்கு 4 அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அந்த 4 அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டால்தான் அந்த ஆடுகள் இரவு நேரத்தில் நன்றாக படுத்து தூங்கும். ஒன்று என்ன? ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பயங்களும் நீங்க வேண்டும். துஷ்ட மிருகங்களை குறித்தான பயம், எதிரிகளை குறித்தான பயங்கள் இவைகளை விட்டு நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் இவைகள் நன்றாக படுத்து தூங்கும். 2வது என்ன? ஆடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் இது நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆடுகள் நன்றாக படுத்து தூங்கும். 3வது என்ன? ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பூச்சி தொல்லைகள், சில பூச்சிகள்லாம் அப்படியே உடம்புக்குள்ள போய் நின்றுகிட்டு அதை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணும். அதோட தோலுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு, ரோமத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு அதை தூங்க விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த தொல்லைகள் நீங்க வேண்டும் ஆடுகளுக்கு. அப்பதான் ஆடுகள் நிம்மதியாக படுத்து தூங்கும். 4வது அடிப்படை தேவை என்ன? பசி இருக்கக்கூடாது. ஆடுகள் இரவு நேரத்தில் நன்றாக படுத்து தூங்க வேண்டும் என்றால், இளைப்பாற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யக்கூடாது? பசி இருக்க கூடாது. கவனிங்களே, இதை போலத்தான் நமக்கும் சில அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டால்தான் நான் நிம்மதியாக படுத்து இரவு நேரத்தில் தூங்க முடியும். இல்லையா? இல்லைன்னா தூக்கம் வராது. நைட்ல பாருங்க, படுத்து தூங்கினா தூக்கம் என்ன செய்யாது? வராது. ஏன்னா சில அடிப்படை தேவைகள் நமக்கு சந்திக்கப்பட வேண்டும். அது சந்திக்கப்பட்டால்தான் நான் நிம்மதியாக படுத்து தூங்க முடியும், இளைப்பாற முடியும். இல்லையா? ஒன்று என்ன? தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரும் போது எல்லா பயங்களும் நம்மை விட்டு என்ன செய்கிறது? நீங்குகிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க நம்மள என்ன பண்ணிடுவாங்க, அந்த பொல்லாத மனுஷன் நம்ம என்ன பண்ணிடுவான், அழிச்சிருவானோ, என்ன பண்ணிடுவானோ என்ற இந்த பயங்களை என்ன செய்ய நம்மை விட்டு நீங்குகிறது. எப்பொழுது? தேவனுடைய, நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை உணர்கிற வேளையிலே. 2வது என்ன? நமக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள் பாருங்க, அவரை நாம் நோக்கி பார்க்கிற வேளையிலே என்ன செய்கிறது? நம்மை விட்டு நீங்குகிறது.
அப்பொழுது பாருங்க நான் நிம்மதியாக படுத்து தூங்குகிறோம். மூன்றாவது என்ன? இயேசுவை நோக்கி பார்க்கிற வேளையிலே போட்டிகள் பொறாமைகள் நம்மை விட்டு என்ன செய்கிறது? நீங்குகிறது. இதெல்லாம் போன வாரத்துல பார்த்தோம். போட்டிகள் பொறாமைகள் நம்மை விட்டு நீங்குகிறது. நீ பெரியாளா நான் பெரியாளா, நானா நீயா என்ற போட்டி என்ன செய்யுது? மறையுது. மற்றவங்களை பார்க்க கூடாது இல்லையா? மற்றவங்களை பார்க்க கூடாது. உன்னை விட நான் பெரியாளா, என்னை விட நீ பெரியாளா என்ற அந்த போட்டிகள் மறைகிறது. எப்ப மறையுது? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற வேளையிலே அவைகள் மறைகிறது. ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். அவரை நான் நோக்கி பார்க்கிற வேளையிலே நான் நிம்மதியாக படுத்து தூங்க முடியும் என்று பாருங்க. அவரை நாம் நோக்கி பார்க்கிற வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு இறைப்பாறுதலை நாம் என்ன செய்கிறோம்? உணர்கிறோம். நான்காவதாக என்ன? நம்முடைய ஆத்தும பசி, நம்முடைய ஆவிக்குரிய பசி நீங்கும் போது நாம் நிம்மதியாக படுத்து என்ன செய்கிறோம்? தூங்குகிறோம். இதெல்லாம் நாம் போன வாரத்துல பார்த்தோம். அது மட்டும் இல்ல, நாம் மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? நோக்கி பார்க்க கூடாது. இயேசுவை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும் என்பதை நாம் ஆழமாக பார்த்தோம். இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்தோம். அது என்ன? மற்றவர்களோடு நமக்கு போட்டி கிடையாது. யாரோட போட்டி கிடையாது? மற்றவர்களோடு போட்டி. என் மச்சான் பொண்டாட்டி கூட எனக்கு போட்டிங்க, அது தப்புங்க. அது முதல்ல தப்பு. என் அண்ணன் மனைவி கூட எனக்கு போட்டிங்க, அது முதல்ல தப்பு. அங்கதான் நீங்க தோத்து போயிடுறீங்க. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. போட்டி மற்றவரோடு கிடையாது இல்லையா? போன வாரத்தில் நாம் தெளிவா பார்த்தோம். போட்டி மற்றவரோடு கிடையவே கிடையாது. போட்டி யாருக்கு? யாருக்கும்? எனக்கு தான் போட்டி. எனக்கு தான் போட்டி. நான் என்னைய ஜெயிக்கணும், நான் என்னைய மேற்கொள்ளணும். எனக்கு இருக்கக்கூடிய சில சமயங்கள் இடத்துல வரக்கூடிய அந்த அவிசுவாசமான எண்ணங்களை முடியாது, விளங்காது, நடக்காது, இது கைகூடி வராது என்று அப்படி எனக்குள்ள சில எண்ணங்கள் எழும்புது இல்லையா? அந்த எண்ணத்தை நான் ஜெயிக்கணும். அப்ப போட்டி யாருக்கும்? எனக்கு தான் போட்டியே தவிர எனக்கு எங்க அண்ணனுக்கும் போட்டி கிடையாது, எனக்கு என் மச்சானுக்கும் போட்டி கிடையவே. எத்தனை விளங்கிருச்சு பாருங்க. இப்படி சில கிறிஸ்தவன் இறங்கிறாங்க, உனக்கு எனக்கு போட்டி பார்ப்போம் அப்படின்னு இறங்குற வேலையில தான் என்ன செஞ்சிருது? பிரச்சனை வேற மாதிரி போயிருது. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இவங்க போற போட்டி வேற மாதிரி, உலகத்தை வேற மாதிரி போட்டி போற சண்டை போடுற. இவங்க என்ன செய்யறாங்க? என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நான் என்ன செய்யறேன் பாரு. முதல் தப்புங்க அது. ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ஆனா போட்டி யாரு கூட கிடையாது. உங்களுக்கு மற்றவரோடு உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு தான் போட்டி. அப்ப நம்மை நாமே எதிர்த்து போட்டியிட வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்களை நீங்களே எதிர்த்து போட்டியிடுங்கள். உங்களை நீங்களே எதிர்த்து போட்டியிடுங்கள். அதுதான் உண்மையான போட்டி. என்னைக்கு மத்தவங்கள நான் உன்னை பாரு, அவன் ஜெயிச்சு காட்டுறேன், யாரும் காட்டுறேன் உனக்கு அப்படின்னும் போது வேற மாதிரி என்ன செஞ்சிருது? பிரச்சனைகள் கிளம்பிடுது. பரவாயில்லப்பா, நீ பெரிய ஆளவனா இருந்து போ, நீ பெரிய ஆளவனா இருந்து, நான் சின்ன ஆளா இருந்து போறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? கர்த்தர் அவங்கள விட நம்மளை மேல தூக்கி வச்சிடறாரு. கர்த்தர் நம்மளை மேல தூக்கி வச்சிட. சொன்னேன் இல்லையா ஒரு நண்டு கதை போன வாரம். நம்ம ஊர்ல இருக்கிற நண்டெல்லாம் எப்படின்னா பண்ணும்? யாரையுமே மேல ஏற விடவே விடாது. ஒரு ஆளை விடுங்க, ஒரு 100 நண்டை பிடிச்சி ஒரு தொட்டிகளை போட்டு வசதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா 10 மாசம் கழிச்சு அங்கதான் இருக்கும். ஏன்னா ஒரு நண்டு கூட வெளியே வராது, தப்பிச்சு. ஏன் வராது? இந்த நண்டு ஏறும்போது அது காலவாரி பிடிச்சுன்னு செஞ்சிடும், இழுத்துரும் இல்லையா? ஆனா ஒண்ணு, கர்த்தரை நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் பக்கெட்டவே கவுத்தி வச்சு உங்களை தூக்கி மேல வச்சிருவாரு. எல்லாம் உள்ள போயிட்டு நீங்க மேல என்ன செய்வீங்க? இருப்பீங்க. அதனால தான் மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? நோக்கி பார்க்க கூடாது. அவரை நீங்கள் நோக்கி பார்க்கிற வேளையில என்ன செய்யும்? எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். நீங்க நிம்மதி என்ன செய்வீங்க? படுத்து தூங்குவீர்கள், இளைப்பாறுவீர்கள். ஆமென். ரைட். இன்றைக்கு 2வது வசனத்தில் இன்னொரு முக்கியமான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன், எல்லாம் கவனிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். எப்படிப்பட்ட இடங்கள்ல மேய்க்கிறாரு? புல்லுள்ள இடங்கள்ல. காஞ்சு கருவாடா போய் அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை மேய்க்கல. கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். சரி, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்றால் என்ன அர்த்தம்? புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து என்றால் பொதுவாகவே பாருங்க, உங்களுக்கு தெரியும், மேய்ப்பர்கள் ஆடுகளை எப்படிப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போய் மேய்ப்பார்கள் என்று சொன்னால், புல்கள் எங்கே நிறைந்திருக்கிறதோ, எங்கே அதிகமான புல்கள் காணப்படுகிறதோ அங்கே கொண்டு போய் தான் ஆடுகளை மேய்ப்பர்கள் செய்வார்கள், மேய்ப்பார்கள். அது மட்டும் இல்ல, எங்கே நல்ல புல்லு கிடைக்குதோ, அது ரொம்ப முக்கியம். எங்க
நல்ல புல்லு. சில இடத்துல போனீங்கன்னா சாக்கடையும் சேர்ந்து கலந்துருக்கும். ஆட்டு அந்த புல்லுல சாக்கடை, சகதி, தூசி, துப்பட்ட, ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் கலந்து கிடக்கும். அங்க போய் மேய்க்க விட்டு ஆடு அவ்வளவுதான் போச்சு. ஆடு அப்ப நல்ல புல்லு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த நல்ல புல் உள்ள இடங்களில தான் பாருங்க இந்த மேய்ப்பர்கள் கொண்டு போய் மேய்ப்பது வழக்கமாக இருக்கிறது. அங்கே நடத்தி கொண்டு போய் தானே செய்வார்கள் மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பார்கள். நான் சிறு வயதா இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் பாருங்க என்ன இடத்துல சொல்லுவாரு, டே சின்ன பையல, என்னை சின்ன பையல தான் கூப்பிடுவாரு எங்க அப்பா, பேரை சொல்லி கூப்பிடுவாரு ரொம்ப செல்லமா. நான் எங்க வீட்டுல கடைக்குட்டி, டே சின்ன பிள்ளை கூப்பிட்டுட்டே இருப்பாரு. சொல்லுவாரு, டே சின்ன பையல ஆட்டையெல்லாம் அங்க கூட்டிட்டு போடா. அங்க ஒரு இடத்த சொல்லுவாரு, குறிப்பிட்ட இடத்த சொல்லுவாரு, ஊர் பேரை சொல்லுவாரு, அந்த ஒரு இடத்த சொல்லுவாரு, அங்க கூட்டிட்டு போடா. அங்க கூட்டிட்டு போனா நல்ல புல்லு இருக்குது. நான் பார்த்துட்டு வந்தேன் நேத்து அங்கிட்டு வரும்பொழுது நான் பார்த்தேன் நல்ல புல்லு என்ன செய்யுது அங்க இருக்குடா. அங்க கூட்டிட்டு போய் என்ன செய்ய, ஆடுகள்லாம் கொஞ்சம் என்ன செய்ய மேய விட்டுட்டு வா. ஆடுகள்லாம் வயிறார என்ன செய்யும். அவர் சொன்ன வார்த்தை பாரு எனக்கு இன்னும் அப்படி காதல் இருக்குது. வயிறார என்ன செய்யும் இந்த ஆடுகள்லாம் சாப்பிட்டு வரும்னா, நீ அங்க கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அப்ப ஆடுகளுக்கு எது மிகவும் முக்கியம்? புல்லுகள் தான் ரொம்பவும் முக்கியம். அது மாத்திரம் இல்ல, இந்த புல்லுகள்ல பாருங்க பல வகைகள் இருக்குது, பல வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், கோர புல்லுன்னு சொல்றாங்க, சீம புல்லுன்னு சொல்றாங்க இல்லையா, அருகம்புல்னு சொல்றாங்க. இன்னைக்கு அருகம்புல் ஜூஸ்ல மனுஷனை போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு போஷாக்கு அதுல என்ன செய்யுது, அவ்வளவு சத்துகள் இருக்குது அதுல. அவ பாருங்க அப்படிப்பட்ட புல்லுகளை தான் ஆடுகள் என்ன செய்து விரும்பி சாப்பிடுகிறது. பல வெரைட்டிஸ், பல வகையான புல்லுகளை தான் செய்யறது ஆடுகள் விரும்பி சாப்பிடுகிறது. எனவே பாருங்க ஆடுகளுக்கு இப்படிப்பட்ட புல்லுகள் பாருங்க என்பது மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் பாருங்க மேய்ப்பர்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு ஆடுகளை அழைத்து கொண்டு போய் மேய்ப்பது வழக்கமாக இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆடுகளுக்கு புல்லுகள் எவ்வளவு அவசியமோ அதை போலவே ஆவிக்குரிய ஆடுகளாகிய நமக்கு எது அவசியம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த புல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆடுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், ஆடுகள் கொழுமையாக இருக்க வேண்டும் என்றால், ஆடுகள் செழுமையாக இருக்க வேண்டும் என்றால், ஆடுகள் ஆரோக்கியமாக, திடகாத்திரமாக, பலனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவைகளுக்கு புல் என்பது மிக மிக அவசியம். இதை போலத்தான் ஆவிக்குரிய ஆடுகளாகிய நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை என்கிற புல் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே பாருங்க, ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை புல்லுள்ள இடங்களுக்கு அழைத்து சென்று கூட்டி சென்று அங்கே திருப்தியாக நிறைவாக மேய்க்க விடுகிறானோ, இதை போலவே நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை சபை என்கிற இந்த புல்வெளிக்கு அழைத்து கொண்டு வந்து, எத்தனைக்கு விளங்குது, சபை என்கிற இந்த புல்வெளிக்கு அழைத்து கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்மை நடத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை மேய விடுகிறார். இதைத்தான் சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எத்தனை விளங்கிருச்சு? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இங்க புல் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையாகும். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டு அடைவான். அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். இங்கே உள்ளும் என்று சொல்லும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, அது நம்முடைய உள்ளான அந்த வாழ்க்கையை, ஆவி மனுஷனை குறிக்கிறது. புறம்பும் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய சரீர பகுதியை, நம்முடைய வெளிப்பிரகாரமான இந்த பகுதியை குறிக்கிறது. எனவே நல்ல மேய்ப்பராகி இயேசு நம்மை அவருடைய வார்த்தைக்குள்ளே, சத்தியத்துக்குள்ளே நடத்தும் போது பாருங்க, நாம் தான் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும், நாம் தான் மேய்ந்து கொள்ள வேண்டும். எத்தனைக்கு விளங்குது?
பாருங்க, மேய்ப்பன் என்ன பண்றாரு, நல்ல புல்லுள்ள இடங்களுக்கு அழைச்சு கொண்டு போய் மேய விடுறாரு. மேய விட்டா இது மேயாம படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மேய வேண்டிய பொறுப்பு யாரு? யாரோட பொறுப்பு? மேய்ப்பனை மேய முடியும். ஆட்டுக்கு பதிலா மேய்ப்பன் மேய முடியவே முடியாது. ஆடுகள் தானே செய்யணும், மேய வேண்டும். எனவே பாருங்க, நல்ல மேய்ப்பராகிய இயேசு நம்மை அவருடைய வார்த்தைக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே நடத்தும் போது நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். நாம் தான் மேய்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளும் புறம்பும் வாழ்ந்து செழித்திருப்போம், ஒரு குறைவும் இல்லாமல் இருப்போம். உள்ளும் புறம்பும், அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். உள்ளும் புறம்பும். புறம்பு எப்படி இருந்தா என்ன பிரதர்? அது பரவாயில்ல பிரதர். சில கிறிஸ்தவங்க சொல்ற வார்த்தையை பாத்துக்கங்க. உள்ளதான் பிரதர் ரொம்ப முக்கியம், ஆவிக்குரிய ஜீவன் ரொம்ப முக்கியம் பிரதர். அப்ப வெளியில பிரதர், வெளியில நாரிட்ட கிடக்கணும், வெளியில வீசி போய் கிடக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க சொல்ற வார்த்தை பாத்தீங்க, வெளியில அது ரொம்ப முக்கியம் கிடையாது பிரதர். இயேசு சொல்றாரு இங்க உள்ளும் புறம்பும். உள்ளேயும் நல்லா இருக்கணும், வெளியையும் நல்லா இருக்கணும். வெளியில நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா நல்ல செழிப்பாக பார்த்தாவே தெரியும் நல்லா இருக்காரு ஆளு. ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு நாங்க ஆள் நல்லா முழு முழு இருக்கீங்க. நான் நல்லா தான் இருப்பேன். ஏன்னா யாருன்னா நல்ல மெய்ப்பனா இயேசுனுடைய ஆட்டுக்குட்டி. அப்ப நல்லா என்ன செய்யணும்? இருக்கணும். நல்லா இருந்தாலே 10 பேர் பார்ப்பாங்க, நல்லா இருக்காரு இவர் எங்க போறாரு, நான் அங்க வரேன் அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு, வந்துருவாரு. நம்மளே வத்தலும் தொத்தலுமா வாடி போய் வதங்கி போய் மூஞ்சி எல்லாம் சுருங்கி போய் கண்ணமெல்லாம் உள்ள போய் கண்ணெல்லாம் உள்ளி போய் காது கூட கேட்காம சொல்லுவாரு பாரு. சில பேருக்கு நல்லா சாப்பிடலாம் காது கேட்காது இல்லையா? அது எப்ப தெரியுமா, எங்க அண்ணன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. டே உனக்கு காது கேட்க மாட்டேங்கிற அப்படின்னாரு. என்னடா பார்த்தா ஒரு 2 நேரம் சாப்பிடாம இருக்கிறேன், காது அடைக்குது, ஒழுங்கா மாதிரி சாப்பிடுனாரு. அப்போதான் எனக்கு விளங்குச்சு, ஓ சாப்பிடலாம் காது அடைக்கும், சாப்பிடல. சில பேருக்கு ஒரு காது அடைச்சு போய் அப்படி திரிவாங்க. ஏன்னா வெளியில என்ன செய்யல ஒண்ணும் இல்ல. கவனி, இயேசு சொல்றாரு உள்ளேயும் செழிப்பா இருக்கணும், வெளியையும் செழிப்பா இருக்கணும். உள்ளேயும் ஆரோக்கியமா இருக்கணும், வெளியையும் ஆரோக்கியமா இருக்கணும். உள்ளேயும் சுகமா இருக்கணும், வெளியையும் சுகமா இருக்கணும். எத்தனை விளங்குது? உள்ளேயும் முக்கியம், வெளியையும் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை காலையில தானே பார்த்தோம் போன வாரத்துல. உங்கள் சரீரத்தினால், அதாவது தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினால் தேவன் என்ன செய்யுங்கள்? மகிமை படுத்துங்கள். அப்ப பாருங்க, ஆவியின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தணும், சரீரத்தின் மூலமாக தேவன் என்ன செய்யணும்? மகிமை படுத்த வேண்டும். வெளியில வந்து எப்படி இருந்தா பிரதர், இதுக்கு ஒழுங்கா சாப்பாடு போடக்கூடாது, இதுக்கு முதல்ல ஒழுங்கா சாப்பாட போடாதீங்க, இதை போட்டு நல்லா கொண்டு எடுக்கணும், இதை வாட்டி வதக்கி எடுக்கணும், உபவாசத்தை போட்டு என்ன செய்யுங்க, ஒடுக்குங்க பிரதர். உபவாசத்தை போட்டு கர்த்தர் சொல்றாரு, வெளியே நல்லா சாப்பாடு போட்டு நல்லா என்ன செய்ய, நல்லா கொஞ்சம் வைப்பா, பார்த்தா தெரியட்டும், அவங்களுக்கெல்லாம் தெரியட்டும், ஓ இந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவோட ஆட்டுக்குட்டியோ, அது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற யார் விளங்கிக்கிறட்டும். ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்கிறாங்க சில கிறிஸ்தவங்க. ஐயோ பாவம் போது பாரு, இப்பைக்கு நேத்தோன்று இருக்குது, இப்பைக்கோ நேத்தோன்று இருக்குது, பாவம் அப்புறாணி கூட்டம். யோசிச்சு பாத்தீங்களா? நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிறவர்கள் வெளியிலே நன்றாக இருக்க வேண்டும், உள்ளே நன்றாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட போதனைகள் என்ன செய்யறோம், கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உள்ளேயும் புறமும் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும், ஒரு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். வாசிப்போம் சங்கீதம் 37:3. வாசிக்கிற கவனிங்க, 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். எதை மேய்ந்துகொள்? சத்தியத்தை. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடி, முகத்தை பார்த்து சந்தோஷமா சொல்லுங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். எங்க குடியிருந்து? தேசத்துல குடியிருந்தா பரலோகத்துல குடியிருந்தா. இவங்க சொல்றாங்க கிறிஸ்தவ மக்கள் சீக்கிரம் பரலோகம் போகணும் பிரதர், பரலோகம் போறது ரொம்ப முக்கியம் பிரதர். கர்த்தர் சொல்றாரு, தேசத்துல குடியிருப்பா, கொஞ்சம் நல்லா இருந்த தேசத்துல இருந்து சத்தியத்தை மேய்ந்து நல்ல செழிப்பா இருந்து என்னைய யாருன்னு காமிச்சிட்டு வா அந்த உலகத்துக்கு, என்னை யாருன்னு காமிச்சு. இவங்க சொல்றாங்க போகணும் பிரதர், எப்படியாவது பரலோகம் போகணும் பிரதர், எப்படியா பரலோகத்துல போய் ஒரு மூலையில உட்காந்துருக்கோம் பிரதர். ஏன் பிரதர் மூலையில உட்காந்துற புத்தி இருக்குது, என் நடுவில் உட்காந்து கத்திரனை அடிச்சுட்டு வரா புத்தி அப்பயும் பாருங்க சரியில்லை பாருங்க. பரலோகத்துல போய் ஒரு மூலையில உட்காந்துருக்கோம் பிரதர், ஏன் அவர் பக்கத்துல உட்காந்துனாங்க அடிச்சிருவாரா? உங்க பிள்ளை உங்க வீட்டுக்கு மூலையில வந்து உட்காந்து எப்படி இருக்கும்? மூலையில சட்டிப்பான பக்கத்துல அடுப்பாங்கரையில போய் ஒண்டி உட்காந்து எப்படி இருக்கும்? ஏன்டா நீ கேவலப்படுத்துற, எனக்கு தான் நீ பிறந்த மாதிரிலாம் பேசிடுவோம் இல்லையா? ஆனா அது ஓடி வந்து உங்க மடியில ஏறி உட்காந்து எப்படி இருக்கும் பாருங்க உங்க உள்ளம். யோசித்து பாருங்க, கொஞ்சம் எண்ணி பாருங்க. கர்த்தர் அதைத்தாங்க விரும்புறாரு.
சில கிறிஸ்தவங்கள் என்னத்தை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப யார் தான் மேய்ந்து கொள்ள வேண்டும்? ஆடுகள் தான் மேய்ந்து கொள்ள வேண்டும். நாம் தான் மேய்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் சபை கூடுகிற வேளையிலே வாஞ்சையோடு தாகத்தோடு ஓடி வந்து சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? மேய்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கை தலைக்க ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக மாறும், நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கையாக மாறும், நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கையாக என்ன செய்யும்? மாறும். எப்பொழுது? சபை கூடுகிற வேளையிலே ஓடி வந்து சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? மேய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், சத்தியத்தை மேய்ந்து கொள். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தான் நமக்கு தேவையான போஷாக்கு, நமக்கு தேவையான எனர்ஜி, நமக்கு தேவையான ஆற்றல், நமக்கு தேவையான வல்லமை, நமக்கு தேவையான ஜீவன், நமக்கு தேவையான சுகம், நமக்கு தேவையான ஆரோக்கியம் எல்லாமே எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தான் இருக்கிறது. எனவேதான் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள சபைக்கு ஓடி வர வேண்டும், சத்தியத்தை மேய்ந்து கொள்ள சபைக்கு ஓடி வர வேண்டும். வேலை வேலை என்ன செய்யக்கூடாது? ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. பிசினஸ் பிசினஸ் என்ன செய்யக்கூடாது? ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. சத்தியத்தை மேய்ந்து கொள்ள சபைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஓடி வர வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை புல்லுள்ள இடங்களுக்கு அழைத்து கொண்டு போய் மேய்க்கிறானோ, அதை போல நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து நம்மை சபைக்கு அழைத்து கொண்டு வந்து என்ன செய்கிறார்? மேய்க்கிறார். எங்க கொண்டு வந்து மேய்க்கிறாரு? சபைக்கு கொண்டு வந்து மேய்க்கிறார். ஏனென்றால் இங்கேதான் நமக்கு தேவையான ஆவிக்குரிய உணவு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது? ஆவிக்குரிய உணவு கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, சபைதான் ஆடுகளுக்கு நல்ல ஒரு தொழுவமாகும். ஆடலை எங்க அடைச்சு வைப்பாங்க நினைக்கிறீங்க? தொழுவத்துல கொண்டு போய் அடைச்சு வைப்பாங்க. அது போல பாருங்க, ஆவிக்குரிய ஆடுகளாகிய நமக்கு நல்ல ஒரு தொழுவம், நல்ல ஒரு இடம் எதுவென்று சொன்னால் அது சபைதான். எது? சபைதான். வாசிப்போம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேல் 34:14 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். அவைகள் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். எங்க படுத்துக் கொள்ளும்? அவைகள் அங்கே நல்ல தொழுவத்திலே படுத்துக் கொள்ளும். எப்படிப்பட்ட தொழுவத்திலே படுத்துக் கொள்ளுமா? நல்ல தொழுவம். இங்கே நல்ல தொழுவம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சபையை குறிக்கிறது. உங்களுக்கு எனக்கு நல்ல தொழுவம் எது? சபைதான் நல்ல தொழுவமாக இருக்கிறது. இங்கே நல்ல தொழுவம் என்பது தேவன் தம்முடைய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை குறிக்கிறது. வாசிப்போம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு, தமது சபையை மேய்ப்பதற்கு, அந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். சபையை மேய்ப்பதற்கு என்ற வார்த்தை நீங்க கவனிக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து. எதை குறித்து? மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த வார்த்தை கவனிங்க. சபையை மேய்ப்பதற்கு அந்த வார்த்தை கவனிக்கணும். மந்தை முழுவதையும் குறித்து. எதை குறித்து? மந்தை முழுவதும் குறித்து. அப்ப சபை என்பது என்ன? அது ஒரு மந்தை, அது ஒரு தொழுவம், அது ஒரு தொழுவம். அப்ப சபைதான் நல்ல ஒரு தொழுவமாகும், சபைதான் நல்ல ஒரு மந்தையாகும், சபைதான் ஆடுகளுக்கு செழிப்பான ஒரு இடமாகும், சபைதான் ஆடுகளை நன்றாக பராமரிக்கக்கூடிய ஒரு இடமாகும். எனவேதான் பாருங்க, சபை என்ற தொழுவத்திலே, சபை என்ற புல்வெளியிலே நம்மை அழைத்து கொண்டு வந்து அங்கே
மேய்க்கிறார், மேய்ச்சலை கண்டடைய பண்ணுகிறார். ஆமென். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா 10:33-34 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். 10வது அதிகாரம் 33-34 வாசிக்கிறேன். எல்லாம் கவனிங்க. அந்தபடியே பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை என்ன செய்தான்? பராமரித்தான். இங்கே சத்திரம் என்பது சபையை குறிக்கிறது. சத்திரம் என்பது சபையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்க ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அந்த சம்பவத்துல தான் சொல்லிக்கிட்டே வராரு, ஒண்ணு சொல்லிக்கிட்டே வராரு. இங்க நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? சத்திரம். சத்திரம் என்பது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அப்ப சத்திரத்தில் வைத்துதான் அவனை பராமரித்தான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். எனவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே அற்புதமான ஒரு இடம், செழிப்பான ஒரு இடம் இருக்கும் என்றால் அதை சபை மட்டுமே. அது சபை மட்டுமே. சபை மட்டும்தான் வாடி போய், வதங்கி போய், தொய்ந்து போய், அடிபட்டு கிடக்கிற, குற்றுயிராக கிடக்கிற ஆடுகளை பராமரிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இங்கே வந்தால் தேவனுடைய வார்த்தை என்கிற புல்லை போடுகிறோம். புல்ல போடும் பொழுது நீங்க சாப்பிடுறீங்க, என்ன நடக்குது தெரியுமா? இந்த புல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு ஒவ்வொரு ஆடு நல்லா செழிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஆடு நல்லா செழிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஆடு நல்லா பலனடைய ஆரம்பிக்குது, ஆரோக்கியம் அடைய ஆரம்பிக்குது, வெற்றி பெற ஆரம்பிக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க, இங்க வந்தனாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்? எத்தனை உண்மையால சொல்ல முடியுது? இங்க வந்தனால நல்லா இருக்கிறேன். வசனத்தை நீங்க போடுன்னு போடுறீங்க, நான் நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா நான் கொழுன்னு செய்யறேன், இருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ஆமென். அப்ப பாருங்க, சபை என்பது ஆவிக்குரிய ஆடுகளாகிய நம்மை பராமரிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. வாசிப்போம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 34:14 வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே, எல்லாரும் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். கர்த்தருங்க என்ன சொல்றாரு? அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். சரி, நல்ல மேய்ச்சல் என்றால் என்ன? நல்ல மேய்ச்சல் என்றால் என்ன? நல்ல மேய்ச்சல் என்பது கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்வதாகும், கர்த்தருடைய வார்த்தையினாலே போஷிக்கப்படுவதாகும். அதுதான் நல்ல மேய்ச்சலாகும். அப்ப சபைக்கு வந்தால் எதை போட வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தான் போட வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்கிற புல்ல போட வேண்டும். அதுதான் நல்ல தீவனமாகும், அதுதான் நல்ல சாப்பாடாகும். நல்லா கவனிங்க. இங்க நான் வார வாரம் எழும்பி ஒரு கதை சொன்னா எப்படி இருக்கும்? யாரா வருவீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு வேலை இல்லைங்க, ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நான் சின்ன குழந்தையா கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு பாட்டுக்கு, அப்படின்னு செய்ய மாட்டீங்க, வர மாட்டீங்க. ஆனா இங்க வார வாரம் நல்ல தீவனத்தை போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க வராம இருப்பீங்களா? நல்ல ருசி பார்த்த ஆடு வராம இருக்காது. நல்ல ருசி பார்த்த ஆடு, நல்ல இந்த சத்தியங்களை விளங்கி கொண்ட ஆடு வராம இருக்காது. வேற எங்கேயும் போகவே போகாது. இல்ல இங்கதான் வருவேன், இங்கதான் நல்ல சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, அருமையான சத்தியம் கொடுக்கப்படுகிறது, இதுதான் எனக்கு நல்ல போஷாக்கு, இதுதான் நல்ல எனக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்று பாருங்க, எங்கேயும் போகவே மாட்டோம். ஆமென். அப்ப சபைக்கு வந்தால் எதை போட வேணும்? எதை கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைய கொடுக்கணும். ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, அந்த சபைக்கு போனேன், வார வாரம் அந்த சபைக்கு தான் நான் போறேன், ஆறாவது முடிஞ்ச உடனே நல்ல வயிறார சோறு போடுறாங்க. வயிறார ஏங்க வரல, ஆளவே காண சபை பக்கம் அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நான் அங்க போறேன். இப்ப என்ன ஏன் அங்க போறேன் கேட்டா, அங்க ஆறாவது முடிஞ்ச உடனே சோறு போடுறாங்க, உட்காந்து வயிறார என்ன செய்யறேன், நான் சாப்பிட்டு வரேன். நான் சொன்னேன், எங்க சபையில வார வாரம் விலையேறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறோம், நாங்க கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை என்ன தெரியுமா பண்ணுது? சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும்
செழிப்புள்ளவர்களாக்கி, அவர்களை பெரியவர்களாக்கி, அவர்களை ஐஸ்வர்யவான்களாக்கி, அவர்கள் போய் 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு ஆக்கிருது. விளங்குது? அவங்க போய் 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு ஆக்கிறது. எத்தனை பேர் 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு நான் இருக்குன்னு விரும்புறீங்க? உண்மையா விரும்புறீங்களா? 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். 10 பேர்கிட்ட கஞ்சி வாங்கி குடிக்கலான்ற புத்தி என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்களை பிடிங்கி எறிய வேண்டும். யாரா கொடுப்பாங்க என்ற அந்த புத்தி என்ன செய்யக்கூடாது? நம்முடைய மனதுல இருக்க கூடாது. யாருக்கு கொடுக்கலாம்? விளங்கணும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் நல்ல ஒரு எண்ணம் பாருங்க. இது நல்ல ஒரு புத்தி. யாரா கொடுப்பாங்க, ஐயா சாமி கொடுங்கயா அப்படின்னு வாங்கி, அந்த புத்தி நல்ல புத்தி கிடையவே கிடையாது. 10 பேருக்கு நான் கொடுப்பேன். 10 பேருக்கு நானு இன்னைக்கு ஒருவேளை என் கையில ஒண்ணுமில்லாம இருக்கலாம். நிச்சயமா ஒரு நாள் வரும், நான் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டேன், 10 பேருக்கு கொடுக்கிற லெவலுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவாரு. 10 பேருக்கு கொடுக்கிற லெவலுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? என்னைய கொண்டு வருவார். அந்த புத்தி நம்மளுக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்குள்ள கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும். கர்த்தாவே 10 பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு நீ ஆக்குங்க ஆண்டவரே. இனிமேல் ஜெபம் பண்ணுங்க. 10 பேருக்கு நான் கொடுக்கணும். நான் என்ன செய்யணும்? போய் கொடுக்கணும். நான் சொல்றேன், தொடர்ந்து சபைக்கு வந்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள் என்று சொன்னால், நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் மாறி விடுவீர்கள். ஆமென். நான் சொன்னேன் பாருங்க அந்த ஆள்கிட்ட, நீ வருஷ கணக்குல யாருடா கஞ்சி ஊத்துவாங்க குடிக்கலான்ற புத்தி தான் உனக்குள்ள இருக்கும். இன்னைக்கு இல்ல, நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த ஆள்கிட்ட, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நீ மேல வர மாட்ட. இதுதான் உன்னுடைய நிலைமை. என்னைக்குமே நீ இப்படிதானே செய்ய போற, இருக்க போற. யாரா ஊத்துவாங்க கஞ்சி, 5-10 கொடுப்பாங்க, வாங்கி என்ன செய்வோம், அப்படி சப்பானி மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அந்த புத்தி தான் உனக்கு இருக்க போகுது. என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்கிறாயோ, அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை தூக்கும், உன்னை மேல கொண்டு வரும். நீ 10 பேர் கொடுக்கிறாள்னு செய்வ, மாறுவ. ஆமென். அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டாரு ஆளு சொன்ன உடனே. எத்தனைக்கு விளங்குது? நான் சொல்லிட்டு வந்தேன். அப்படியும் இன்னொரு காரியம் சொல்லிட்டு வந்தேன். எங்க சபைக்கு வர்ற மக்களுக்கு எப்படிப்பட்ட புத்தி இருக்கு தெரியுமா? 10 பேருக்கு கொடுக்குன்ற புத்தி இருக்குது. நான் தைரியமா சொல்லிட்டு தான் வந்தேன். எங்க சபைக்கு வர்றவங்க யாரு தெரியுமா? மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, எப்படா தருவாங்க மத்தவங்களா அப்படி பாக்குற ஆள் கிடையாது. எங்க சபைக்கு வர்றவங்க மத்தவங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை அவர்களை செழிப்புள்ளவர்களாக்கி, ஐஸ்வர்யவான்களாக்கி, அவர்களை கொடுக்க என்ன செய்யுது? வைக்கிது. ஆமென். கர்த்தர் நம்மை நல்ல மேய்ச்சலிலே மேய்க்க பண்ணுகிறார். அவைகளை நான் நல்ல மேய்ச்சலிலே மேய்க்க பண்ணுவேன். அப்ப நல்ல மேய்ச்சல் என்பது எது? தேவனுடைய வார்த்தையாகும். வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நல்ல ஒரு வசனம் பாருங்க. வசனம் நீங்க ஆழமா கவனிக்கணும். 1:18. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. ஆட்டு மந்தைகள் சேதமாய் போயிற்று. ஆட்டு மந்தைகள் ஏன் சேதமா போச்சான்? இங்க சொல்றாரு, மேய்ச்சல் இல்லாததினால். மேய்ச்சல், நல்ல மேய்ச்சல் இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஆடெல்லாம் சேதமாய் போயிரும். ஆடெல்லாம் சேதமா போயிரும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மேய்ச்சல் இல்லாததினால் ஆடுகள் சேதமாய் போய்விடுகிறது. சில விசுவாசிகளை பாருங்க, சேதம் போயிடுவாங்க, நஷ்டப்பட்டு போயிடுவாங்க, தோற்று போயிடுவாங்க பாருங்க. ஏனென்றால் மேய்ச்சலை அடையல. மேய்ச்சல் அடைவதற்கு சபைக்கு வருவது கிடையாது. சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு சபைக்கு வருவது கிடையாது. வேலை 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 வேலைன்னு ஓடுறது, செய்முறை செய்முறை செய்முறை, அங்க இங்க அந்த வேலை அந்த வேலைன்னு ஓடுறது. மேய்ச்சல் அடைவதற்கு வருவது கிடையவே கிடையாது. எனவேதான் பாருங்க, சில விசுவாசிகள் சேதப்பட்டு போய் விடுகிறார்கள். இங்க சொல்றாரு, மேய்ச்சல் இல்லாததினால் ஆடுகள் சேதமாய் போயிற்று. எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம் பாருங்க, இந்த வேதனைக்குரிய ஒரு விஷயங்க. மேய்ச்சல் இல்லாததினாலே ஆடுகள் சேதப்பட்டு போய் விடுகிறது. சில இடங்கள்லாம் பஞ்சம்.
என்ன பஞ்சம்? வார்த்தை பஞ்சம். வார்த்தையை சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. சில சபைகள்ல மேய்ச்சலை போடுறது கிடையாது, நல்ல மேய்ச்சலை கொடுக்கறது கிடையாது. அப்படிப்பட்ட ஆடுகளை பார்த்தாவே தெரியும், அப்படியே தொய்ந்து போய் காய்ஞ்சு போய் என்னங்க ஏதோ போய்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் பாருங்க, இன்றைக்கு நம்முடைய சபையில நல்ல மேய்ச்சல் என்ன செய்யறோம்? கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, நாம் இப்படிப்பட்டவர்களா என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. எப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது? நாம் மேய்ச்சலை அடைய, சத்தியத்தை அடைந்து கொள்ள சபைக்கு ஓடி வர வேண்டும். வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்களா இருக்க கூடாது. வீட்டுக்கு போய் பாருங்க, சத்திய வேதத்தை எடுத்து அதிக நேரமாக அதுல என்ன செய்ய நேரத்தை செலவிட வேண்டும். சபையில பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்க செய்தியில வாங்கிட்டு போய் என்ன செய்யணும்? திரும்ப 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 போட்டு என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் பாருங்க, நாம் சேதம் போக மாட்டோம், நாம் நலிந்து போக மாட்டோம், நாம் மெலிந்து போக மாட்டோம், நாம் நஷ்டப்பட்டு போக மாட்டோம். ஆமென். எனக்கு ஒரு சகோதரி தெரியும் பாருங்க, நம்முடைய சபைக்கு தான் வருவாங்க. ரெகுலரா வர மாட்டாங்க, என்னைக்கே வரணும் வருவாங்க. திடீர்னு காத்தடிச்சா, புஷ்ன்னு காத்தடிச்சா இப்படி வருவாங்க பாருங்க. சில சமயம் அன்பின் மித்தமாக போய் விசாரிப்போம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, பிள்ளைங்களா எப்படி இருக்கிறாங்க, எப்படி விசாரிப்போம். ஏன் சபைக்கு வர காணோம் அப்படின்னா அவங்க 1008 காரியம் சொல்லுவாங்க பாருங்க. அது இது அப்படி இப்படி இதனால தான் வரலாம், இதனால தான் வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. வசனத்தை கேட்க வாங்க சிஸ்டர், வசனம் உங்களை தூக்கும், வசனம் உங்களை மேலே கொண்டு வரும், வந்து மேய்ச்சலை கண்டடைங்க, வசனத்தை நல்லா போதிக்கிறோம் வாங்க அப்படின்னா, இல்லை பாச வரேன் பாச, கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், அந்த வேலை இந்த வேலை. வாழ்க்கையை பார்த்தா நான் சொல்றேன், உண்மையாகவே பல சேதங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உண்டாயிருக்குது. பல சேதங்கள் வாழ்க்கையில், பல நஷ்டங்கள். சில வருஷத்துக்கு முன்பதாக பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் கொண்டு போய் அப்படி 80,000 மொத்தமாக கட்டிட்டு வந்தாங்க. ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் பார்த்தா தகப்பனா இருக்க முடியல, ஓவரா வியாதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு போய் 1000 செலவழிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஏன்னா மேய்ச்சல் அடைவதற்கு சபைக்கு வருவது கிடையவே கிடையாது. சபைன்னா அவங்களுக்கு எப்படியோ மாதிரி, சபை தானே இப்போ என்ன அப்படின்ற மாதிரி. சபையில என்ன நடக்குது? கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, வார்த்தை என்கிற அந்த புல்ல போடுறாரு. அதை சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், நல்ல பலனா இருக்கலாம், நல்ல திடகாத்திரமா இருக்கலாம்ன்றது விளங்காதனாலதான் சபை தானே அப்படின்ற மாதிரி. ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு வாசை, கிறிஸ்துமஸுக்கு ஒரு டைமு, நியூ இயருக்கு ஒரு டைமு, அவ்வளவுதான். குட் ஃப்ரைடே ஒரு டைமு, குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு நாள், அதுக்கு கல்யாணம் காட்சி அன்னைக்கு ஒரு நாள், அப்புறம் செத்து போனா புதைக்கிறதுக்கு ஒரு நாள் சபைக்கு. அதுதான் அவங்களுடைய இது. ஆனா சபை அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு முறை என்ன செய்யணும்? ஓடி வந்து மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது உங்களுக்கு எங்கெல்லாம்? ஆமென். இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க, நம்முடைய சபைக்கு வர்றாங்க. சபைக்கு வந்து நல்லா வசனத்தை நல்லா கேட்பாங்க பாருங்க. வசனத்தை சபைக்கு வாரம் வந்து வாஞ்சியோட கேட்பாங்க பாருங்க. நீங்க நான் சொல்றேன், அவங்க நல்லா இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குறையும் இல்லாம நீங்க நல்லா இருக்கிறாங்க. ஒரு குறையும் இல்லாம. ஏன்னா வாஞ்ச, கர்த்தருடைய வசனத்து மேல வாஞ்ச. காலையில் ஆராதனைக்கு போகணும், சாயங்காலம் ஆராதனைக்கு போகணும், பைபிள் ஸ்டடிக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், வாஞ்ச. நீங்க பாருங்க, கர்த்தர் அற்புதமா செஞ்சிருக்கிறாரு. அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிற நல்லா இருக்கிறாங்க. ஆமே. பாருங்க, நல்ல மேய்ச்சலிலே மேய்க்கிறார், நல்ல மேய்ச்சல மேய்க்கிறாரு. நல்ல மேய்ச்சல் எங்க கொடுக்கிறாரு? சபையில தான் கொடுக்கிறார். ஓடி வந்து என்ன செய்யணும்? மேய்ச்சல கண்டடைய வேண்டும். வாசிப்போம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அதாவது இந்த சப்பாத்தி, இந்த புரோட்டா, சில்லி சிக்கன் 65 அது சொல்றாங்க இல்லையா, அதனால மாத்திரம் கிடையாது. மனுஷன் எதனால பிழைக்கிறான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். எனவே பாருங்க, நாம் பிழைக்க வேண்டும் என்றால், எத்தனை பிழைக்கணும் விரும்புறீங்க? பாஸ்டர், இந்த பூமியில இந்த தேனி மாவட்டத்தில் நல்லா பிழைக்கணும் விரும்புறேன். நான் சொல்றேன், நீங்க நல்லா பிழைக்கணும்னா, நீங்க செழிப்பா இருக்கணும்னா, நீங்க வெற்றி உள்ளவர்களா இருக்க வேணும்னா, சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு என்ன செய்யணும்? ஓடி வர வேண்டும். நீங்க வேணா வந்து பாருங்க, நான் சொல்றேன், நீங்க பிழைச்சிருவீங்க. உங்க சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ எப்படி பிழைக்கணும்னு பார்த்துருவோம் முடி, நீங்க சவால் விடுங்க, நான் கண்டிப்பா பிழைப்பேன், கண்டிப்பா நானு பிழைப்பேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொண்டேன். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்றேன்? நான்
பிழைக்கிறேன், நிச்சயமா நான் பிழைப்பேன். நிச்சயமா எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? நிச்சயமா நான் பிழைப்பேன். ஊரெல்லாம் சொல்லுது நீ பிழைக்கிறத பார்த்துருவான், நீ வேணா பாரு நான் பிழைக்கிறேன்னா நீ பிழைக்கிறையான்னு. கர்த்தரை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டேன், நானு பிடிச்சுக்கிட்டேன். கண்டிப்பா நான் பிழைப்பேன். நீ எதிர்பார்க்கிறத விட என்ன செய்வேன், நல்லா பிழைப்பேன். என்ன பாருங்க, ஆடுகளுக்கு புல்லுகள் எவ்வளவு அவசியமோ அதை போலவே நமக்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் அவசியம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அது மட்டும் இல்ல, கவனிங்களேன், இது ஒரு முக்கியமான காரியம். இதை சொல்லிட்டு நீங்க நான் முடிப்போம். சில விசுவாசிகள் இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க, சில விசுவாசிகள் இருக்காங்க பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரின் மேய்ப்பராக கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்று சொன்ன உடனேயே இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, பல இடங்களுக்கு சென்று சுற்றி திரிந்து அங்கேயும் இங்கேயும் போய், நான் அங்க போய் மேய போறேன், நான் இங்க போய் மேய போகிறேன் என்று சொல்லி பல இடங்களுக்கு சென்று பல பிரசங்கங்களை கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு காரியமாகும். இதை ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கர்த்தர் என்னை மேய்க்கிறாரியா, எங்க கொண்டு போயிறாரு மேய்க்கிறாரு. நான் பல இடங்களுக்கு போறேன், பல ஆட்களுடைய பிரசங்கத்தை கேட்கிறேன், பல இடங்களுக்கு போய் அங்க ஒரு வந்திருக்கிறாரா, இங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரா, அங்க போய் என்ன சொல்றாரு கேட்டு வந்துடுவோம். இப்படி போய் பல இடங்களுக்கு என்ன செய்யறேன், வந்து மேய போறேன். சில ஆளுகளுக்கு வயிற்றால பிச்சுக்கிட்டு போயிருது பாத்தீங்களா. ஏன்? கண்டதும் தின்றது, வேண்டாததெல்லாம் தின்றது, கடத்தி போச்சுன்னு சொல்லி இவ்வளவு திணிக்கிறது. அப்படியே கடத்து பிச்சுக்கிட்டு போய் ரெண்டாலும் ஒன்னு இங்கிட்டு பிச்சுக்கிறோம், அங்கிட்டு பிச்சுக்கிறோம், பிச்சுக்கிறோம். அதான் சொல்றேன் பாருங்க, கண்ட இடத்துக்கு போய் எல்லா பிரச்சனையும் செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. மகனே கலங்காதே, கர்த்தர் தான் அந்த வியாதி உனக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்டா எப்படி உருப்பிடுவீங்க நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை உருக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை தீயில போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்க, மாட்டாருன்னு வச்சுக்கிறோம். எத்தனை வருஷமா மாட்டுவாரு? நான் 10 வருஷமா மாட்டிக்கிட்டு இருக்காரு. மகனே கர்த்தர் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார். ரைட்டுங்க, ஒரு குயவன் எடுத்துக்கிறோம். அவன் எத்தனை வணைகிறான், மண்ணை போட்டு மிதிக்கிறான், சுத்துறான், வணைகிறான், உடனே சுட்டு தீ எடுத்து உடனே வித்துறானே. அவனை 10 வருஷமா போட்டு அப்படியே வணைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க சொல்றத பார்த்தா, மகனே கர்த்தர் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார், கவலைப்படாது. சரிங்க, வணைகிறாருன்னு வச்சுக்கிறோங்க. எத்தனை வருஷத்துக்கு வணைகிறாரு? எத்தனை வருஷங்க வணைகிறாரு? கவனிக்க, உங்களுடைய என்ன எப்படின்னா, கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்யறாரு, மேய்க்கிறாருன்னு சொல்லி இவங்க அந்த வசனத்தை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு பல இடங்களை போய் நான் மேய போறேன். பல இடங்கள்ல அப்படிப்பட்ட ஆட்களுடைய நீங்க வாழ்க்கை கொஞ்சம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன். வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, அந்த கிழிஞ்ச பை தான் தூங்கும் இடுப்புல. நீ நல்லா, நான் போய் சொல்லல, நீங்க வேணா செக் பண்ணி வேணா பாருங்களேன். அது ஒண்ணுதான் இருக்கும், ஒரு கிழிஞ்ச பை ஒன்று இருக்கும், பேண்ட் இருப்பாரு. தோத்துறையா பார்த்தாவே தெரியும், ரைட் ஓகே, எல்லா இடத்துக்கும் போய் என்ன செய்யறாரு, மேஞ்சுக்கிட்டு திர்றாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். என்னால சிரிக்கிறீங்க, உண்மையை சொல்றேன் போல. ஓகே, இது முற்றிலும் தவறான ஒரு காரியம். ஏனென்றால் ஒரு மேய்ப்பனுடைய கையின் கீழே இருந்து, ஒரு மேய்ப்பன் பின்னாலே சென்று, ஒரு மேய்ப்பன் பாருங்க அவருக்கு கீழே உருப்படியாக இருந்து வசனத்தை சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஆடு என்ன செய்யும், நன்றாக புஷ்டியாக ஆரோக்கியமாக பலனாக என்ன செய்யும் இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த மேய்ப்பன் கீழே இருந்துட்டு, ஒரு நாளைக்கு அந்த மேய்ப்பன் கீழே இருந்துட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இல்லை சைலண்டா இருக்கிறீங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறீங்க, ஆனா நல்லா தெரியும் எல்லாம் உங்களுக்கு. அப்பதான் பாருங்க, ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருந்து ஒரு மேய்ப்பனுக்கு பின்னால சென்று, அந்த ஒரு மேய்ப்பனுக்கு உருப்படியாக கீழ்ப்படிந்து நடந்து, அந்த ஒரு மேய்ப்பன் கீழே இருந்து வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு அறிந்து கொண்டு அந்த மேய்ச்சலை அடையும் பொழுதுதான் பாருங்க நன்றாக புஷ்டியாக ஆரோக்கியமாக பலனாக அந்த ஆடுகள் என்ன செய்யும் இருக்கும். இல்லைன்னா, அதாவது ஒரு இடத்துல இல்லாம அங்கே எங்கேயும் அலைந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் நலிந்து போய், மெலிந்து போய், சோர்ந்து போய், சலித்து போய், வாழ்க்கையே நொந்து போய் வரும். இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஆட்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ஏண்டா வாழ்றோம். பார்த்துருக்கீங்களா? சில கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, ஏண்டா வாழ்றோம், ஏன் இருக்கிறோம்,
இது என்ன வாழ்க்கை? என்ன கழுத பொழப்பு சொல்றத பார்த்தா என்ன கழுத பொழப்பு. ஏன்னா வாழ்க்கை செஞ்சு போச்சு, சலிச்சு போச்சு. வாழ்க்கையில எந்த ஒரு திருப்தி இல்லை, வாழ்க்கையில நிறைவு இல்லை. இதற்கு காரணம் என்ன? ஒரு மெய்ப்பனின் கையின் கீழே இருப்பது கிடையவே கிடையாது. நினைச்ச இடத்துக்குலாம் போறது, நினைச்ச இடத்துக்குலாம் வர்றது, எதையாவது கேட்கறது. அவங்களும் பைபிளை வச்சு தானே பிரசங்கம் பண்றாங்க, அவங்க பைபிளை வச்சு தாங்க பிரசங்கம் பண்றாங்க. நான் வேற நம்ம வச்சு பிரசங்கம் பண்றாங்கன்னு சொல்றேன். பைபிள்ல இருந்து என்ன சொல்றாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள்ல இருந்து என்ன சொல்றாங்க, பைபிள்ல இருந்து எப்படிப்பட்ட உணவுகள் எடுத்து கொடுக்குறாங்க? ஆரோக்கியம் உள்ள உணவு எடுத்து கொடுக்குறாங்களா, இல்ல வியாதிக்கு ஏதுவான உணவுகள் எடுத்து கொடுக்குறாங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். எனவே பாருங்க, போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போறது. பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அப்படித்தானே செய்யும் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப அங்க போனா சோறு போடுறாங்கய்யா, அங்க போனா சோறு போடுறாங்கய்யா. பிறகு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கை? சோறுக்காக தான் போறது, வசனம் கேட்கறதுக்காக போறது, சோறுக்காக போய் நல்லா வயிறார சாப்பிட்டு வர்றது. உள்ள ஆவிக்குரிய உணவு போல, வசனம் உள்ள போல போக ஆயிடுச்சு. இப்ப வாழ்க்கையே சலிச்சு போச்சு, வாழ்க்கைய சலிச்சு போச்சு, நொந்து போயிருச்சு, அப்படியே வெறுத்து போயிருச்சு. ஏன்னா ஆவிக்குரிய உணவு என்ன செய்யல, சாப்பிடல. சபையில பாருங்க, சத்தியத்தை சொல்ல தவறும் பொழுதுதான் பாருங்க ஆடுகள் என்ன செய்யும், மெலிந்து நலிந்து போய்விடும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை என்ன செய்து கொள், மேய்ந்துகள். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே நான் என்ன செய்வேன், மேய்ப்பேன். எனவே பாருங்க, சபையில சத்தியத்தை சொல்லி தருகிறார்களா, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார்களா என்பதை என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். நான் சொல்றேன், சத்தியத்தை அறிந்து கொண்டால் 10 பேருக்கு என்னங்க, 100 பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டுருவீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டா 10 பேர் என்னங்க, 100 பேரை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. வா, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், நீ ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருவீங்க, வந்துருவீங்க. எனவே பாருங்க, கர்த்தர் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருந்து மேய்ச்சலை கண்டடைய வேண்டும், அங்கே இருந்து தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சிறந்து விளங்க முடியும், சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். ஆமென். எல்லாம் எழுந்திருப்போம், ஜெயிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடருவோம். அடுத்த வாரத்தில் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி செல்கிறார். அதை நான் பார்க்க போகிறோம் அடுத்த வாரத்தில். அமர்ந்த தண்ணீர், ஏன் அமர்ந்த தண்ணீருக்கு நடத்துறாரு? ஓங்கி இறைச்சல் போடுற அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துக்கு ஏன் கொண்டு போறது கிடையாது. ஏன் அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போகணும்? ஓன்னு சத்தம் கொடுக்கும் பாருங்க தண்ணி, அந்த மாதிரி இடத்துக்கு ஏன் கர்த்தர் வந்து நம்மளை கொண்டு போறது கிடையாது? ஏன் அமர்ந்த தண்ணீருக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போறாரு? இதெல்லாம் அடுத்த வாரத்தில் நான் பார்க்க போகிறோம். ஆடுகளுக்கு தண்ணீர் என்பது எவ்வளவு முக்கியம். இந்த ஆடுகள் தண்ணீரை எங்க இருந்தெல்லாம் பெற்றுக்கொள்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆடுக்கு வந்து தண்ணியை வந்து நல்ல ஒரு அண்டால ஊற்றி வச்சா குடிக்கும், அந்த தண்ணி தான் அதுக்கு தேவை போல. இல்ல இல்ல, ஆடுகள் பல இடங்கள்ல இருந்து தண்ணீரை வாங்கிக்கிறது, எடுத்துக்கிறது. அது எங்கெங்கெல்லாம் தண்ணீர் இருந்து என்ன செய்யறது, பெற்றுக்கொள்கிறது என்பதை நாம் அடுத்த வாரத்திலே பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கர்த்தாவே, நல்ல புல்லுக்காக ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்கிற ஆண்டவரே, அவைகள் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையும். உள்ளும் புறம்பும், உள்ள ஆவியிலையும் வெளியில சரீரத்திலையும் மேய்ச்சலை கண்டடையும். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். அவைகளுக்கு நல்ல தொழுவம் இருக்கிறது. கர்த்தாவே, நல்ல சபைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை உண்மையாக சொல்றீங்க? நல்ல சபைக்காக நன்றி ஆண்டவரே, நல்ல வார்த்தையை போதிக்கிற சபைக்காக நன்றி ஆண்டவரே, நல்ல மேய்ச்சலை கொடுக்கிற சபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேய்ச்சலை கண்டடைகிறது போல அந்த ஆடுகள், கர்த்தாவே, வார்த்தை என்கிற அந்த மேய்ச்சலை நான் கண்டடைய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் சபை கூடுகிற வேளையிலே நான் ஓடி வந்து மேய்ச்சல் அடைய
எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்ற வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்குள்ள இருக்க தேவையான எல்லா போஷாக்கு, எல்லா எனர்ஜி, எல்லா ஆற்றல், எல்லா ஜீவன் எனக்கு இருக்குது ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் சாப்பிடுகிற வேளையிலே, உட்கொள்கிற வேளையிலே கர்த்தாவே, அங்கே புது தெம்பை அடைகிறேன், புதிய பலனை அடைகிறேன், ஆரோக்கியத்தை அடைகிறேன் ஆண்டவரே, ஞானத்தை அடைகிறேன், நான் செழிப்பு அடைகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேயும் கர்த்தாவே. அதிகமான நேரத்தை இந்த வார்த்தையில் நான் செலவிட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரசங்க செய்தியெல்லாம் வாங்கி கொண்டு போய் நான் கேட்டு கர்த்தாவே வாழ்க்கையில வெற்றி பெற எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. நல்ல மேய்ப்பரே இயேசுவே, என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பீராக, நல்ல தீவனத்தை எனக்கு போடுவீராக கர்த்தாவே. அதை நான் உட்கொண்டு நான் செழித்திருக்க, வாழ்ந்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரம் ஆண்டவரே, நான் செழித்திருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனா மாறுகிறேன். யாருடா எனக்கு கொடுப்பாங்க என்ற அந்த புத்தி என்னுடைய மனதை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. 10 பேர் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டு பண்ற புத்தி விட்டு நீங்கட்டும். 10 பேருக்கு கொடுக்கிற ஆளா இருக்கணும் ஆண்டவரே. இதை உள்ள வைங்க, இன்னைக்கு மனதில் வைங்க, இருதயத்தில் வைங்க. 10 பேருக்கு கொடுக்கிற ஆளா நான் இருக்கணும் ஆண்டவரே. 10 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குற ஆளா இருக்கணும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு நான் வரணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் எழும்ப எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு மேலே எழுப்பி வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை என்னை வாழ வைக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை என்னை செழிப்பாக்கட்டும். இந்த வார்த்தை என்ன ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, 10 பேருக்கு கொடுக்கக்கூடிய லெவலுக்கு நான் வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல எண்ணங்கள் என்னுடைய மனதிலே உதிக்கட்டும் கர்த்தாவே. நல்ல எண்ணங்கள் என்னுடைய மனதிலே உதிக்கட்டும். தெய்வீகமான எண்ணங்கள் என்னுடைய மனதிலே உதிக்கட்டும் கர்த்தாவே. மற்ற ரகமான எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள் என்னுடைய மனதை விட்டு ஓடி போட்டு இயேசு நாமத்தினாலே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு நன்றி தேவனே, உமக்கு நன்றி தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே, நீர் என்னை மேயும் கர்த்தாவே. வார்த்தையிலே மேயும். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வார்த்தை என்கிற புள்ளிலே என்னை மேயும் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, மற்றவர்களை நோக்கி பார்க்க நிறுத்துகிறேன். மற்றவர்களுக்கு எனக்கு போட்டி கிடையாது கர்த்தாவே. நான் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை நான் உணர எனக்கு உதவி செய்யும். ஓ நீரின் மாத்திரம் வேண்டிய தேவையை சந்திக்க முடியும். மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய தேவையை நீ சந்திங்க தாவே. ஓ நீர் மாத்திரம் வேண்டிய தேவையை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்த மெய்ப்பரே உமக்கு நன்றி. எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த மெய்ப்பரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் படுக்க வைக்கிறார், இளைப்பாற பண்ணுகிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தாவே. ஓ உம்முடைய வார்த்தை என்கிற இந்த மேய்ச்சலை கர்த்தாவே நான் கண்டடைந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நான் பருகி நான் இளைப்பாறுதலோடு வாழ, நிம்மதியோடு வாழ, சமாதானத்தோடு வாழ எனக்கு உதவி செய்வனும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரசனத்தை கர்த்தாவே உணர எங்களுக்கு உதவி செய்ய கர்த்தாவே. அந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தா இருக்கக்கூடிய எல்லா குறைவுகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பசிகள், பட்டினிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். குறைவுகள் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தாழ்ச்சிகள் மறையட்டும் கர்த்தாவே. ஒரு குறை வராதபடி இவர்களை காத்தருளுமே கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்ற அநேகர் கொடுக்கக்கூடிய மக்களாய் இவர்கள் மாறட்டும் கர்த்தாவே. அவ்விதமாய் செய்கிறீர்களுக்காக ஸ்தோத்திரம். சுகத்தினாலே, பலத்தினாலே, ஆரோக்கியத்தினாலே இவர்கள் நிரப்பும். வார்த்தை இவர்கள் பிடித்துக் கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. சத்தியத்தை அறிந்து கொள்ள இன்னும் வாஞ்சையோடு தாகத்தோடு ஓடி வர இவர்கள் நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அவ்விதமாய் செய்கிறீர்களுக்காக உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும்
நம் அனைவரோடும் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.